நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு வரவேற்புரை நல்கிய பகிரதி அம்மா அவர்களுக்கும் அருமையான துரிய தவத்தை நடத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தொடரும் பதிவுகள். இறைநிலையான தெய்வமே பரிணாம தொடராக வந்த சரித்திரத்தில் இறுதியாக மனிதன் என்ற சிறந்த தோற்றம் வந்ததென்றால் மனிதன் ஏன் பழிச்செயல்களை புரிகிறான்? பாவ பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டு ஏன் மனிதகுலம் துன்புற வேண்டும் என்று பார்த்தால் இறைநிலையிலிருந்து நேராக மனிதன் தோன்றிவிடவில்லை. பரிணாம தொடர் என்ற பயணத்தில் கோடிக்கணக்கான ஜீவ இனங்களில் நடைபெற்ற இயக்கங்கள் அனைத்தும் வினைப்பதிவு நியதிகளினால் தொடர்ந்து வந்து மனிதனிடம் முடிந்திருக்கின்றன. ஆங்காங்கு ஏற்பட்ட தேக்கம், தாக்கம், தடுமாற்றம் இவைகள்தான் தீயவினை பதிவுகளுக்கான காரணம். நீர் என்னும் தத்துவம் உலகின் மீது எங்கிருந்தாலும் நீர் என்பது ஒன்றுதான். கடல் நீர் சூரிய ஒளியால் ஆவியாகி மேகங்களாகி மாறி மழையாக பெய்தது நீர்தான். மேகம் மழையாகி நீர் எந்தெந்த இடத்தில் விழுகிறதோ தேங்குகின்றதோ அந்தந்த இடத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப அதே நீர் சில குணங்களை பெறுகின்றது. ஓடை, குட்டை, குளம், ஏரி, ஆறு, பலரசம், பால், இளநீர் இவை அனைத்துமே நீரின் மாற்ற தோற்றங்கள் தான். அப்ப எத்தனை ஆயிரம் வகை குணங்கள் அந்த நீருக்கு ஏற்பட்டு விடுகின்றன என்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போலதான் இறைநிலையான தெய்வம் இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி உலகின் மீது ஓரறிவான தாவரமான வரையில் எந்த பழிச்செயலும் விளையவில்லை, பதிவுகளும் இல்லை. ஈரறிவு முதற்கொண்டு ஐயறிவு விலங்கினங்கள் வரையில் உயிர் வகைகளில் வாழ்க்கை முறை என்ன என்று சிந்தித்தால் பிற உயிரை வதைத்தல், பிற உயிரை கொல்லுதல், பிற உயிரின் உடலை திருடுதல், பிற உயிரின் வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல் என்ற 4 வகை குணங்களும் கருமையத்தில் பதிவுகளாகி விடுகின்றன. பரிணாம விதியின்படி ஐயறிவு உயிரினங்களுக்கு அதனுடைய வித்தின் மூலம்தான் மனித இனமே தோன்றியிருக்கு. மனிதனின் கருமையத்தில் அமைந்துள்ள வித்து, உயிர், காந்தம் மூன்றிலும் இன்று வரை பரிணாம தொடராலும் தன் செயல்களாலும் பெற்ற பதிவுகள் அனைத்தும் அலை திவலைகளாக சுருக்கம் பெற்று அடங்கியிருக்கு. இப்ப விதையில் மரம் சுருங்கி இருந்து அது முளைக்கும் போது அது மரமாக பெருக்கம் அடையுது. அதுபோல கரு வளரும் போது பிறந்த பின் ஏற்பட்ட வளர்ச்சியிலும் தான் வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலும் சுருங்கி அமைந்திருந்த கர்மைய வினைப்பதிவு காந்த அலை திவலைகள் விரிவு பெற்று உடலாக மலர்கின்றன. ஆண் பெண் என்ற 2 ஜீவன்களின் விந்துவும் நாதமும் இணைந்துதான் மற்றொரு ஜீவன் தோன்றியது. அதனால ஒரு மனிதனின் முந்தைய நிலை அல்லது முற்பிறவி என்பது அந்த மனிதனின் தாய் தந்தையரை, தந்தையின் விந்தும் தாயின் நாதமும் சேர்ந்து உண்டாயின. அப்போ அந்த தாய் தந்தையரின் வித்தில் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள், செயல்கள், விளைவுகள் அத்தனையும் பதிவாகி இருக்கு. பெற்றோரின் பதிவுகள் அப்படியே குழந்தைக்கும் முதல் பதிவாக தொடங்கி விடுது. இததான் கருவமைப்பு பதிவு என்றும் சஞ்சித கர்மம்னு சொல்றோம். இதைத்தான் மகான் தந்தை தாய் இரு உயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈரு உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சின்னு சொல்றான். அப்போ ஒருவரது முற்பிறவி என்பது அவரவர் பெற்றோரே, ஒருவரது மறுபிறவி என்பது அவரவர் பெற்று எடுக்கும் குழந்தைகளே. மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, மனிதருக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல் நீளும் கனிவுடைய கர்மத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வதொன்று. இனி உடலை விட்ட பின்னர் உயிர் உள்ளுள்ளே எஞ்சியுள்ள வினை பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதன் உடன் இணைந்து அனுபவித்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதர்கள் தங்களது சுயநிலையாகி அந்த தெய்வீக தன்மையை அறிவாக அறிந்து கொள்ளாத மதிய இனத்தால் தான் உண்மைக்கு மாறான மயக்க நிலையால் வினைப்பதிவால் பிறவி தொடர் கடல் மாதிரி நீண்டுட்டே இருக்குது. அப்ப செய்கையிலும் சொல்லிலும் பார்வையிலும் அன்பு மற்றும் பரிவு ஆகியவை
நயமாக வெளிப்படக்கூடிய அந்த கனிவுடைய கடமை உணர்வாகிய கர்மத்தால் வித்தின் மூலம் கரு உருவாகி குழந்தைகளாக பிறவி தொடர்வது ஒரு வகை. உடலை விட்டு உயிர் பிரிந்து மரணம் சம்பவிக்கும் போது இதுவரை செய்த வினைப்பதிவுகளுடன் கூடிய உயிர் சக்தியாகிய ஜீவகாந்த களமும் வெளியேறுது. அப்ப அந்த பதிவுகளை ஏற்று நடத்தக்கூடிய உடல் உயிர் உடைய மனிதனுடன் இணைந்து கொண்டு பதிவுகளை தூய்மை பெறுகின்ற வகை மற்றொரு வகை. வித்தின் மூலமாக மரணம் சம்பவித்த பின் பதிவுகளுடன் கூடிய ஆன்மா வேறு மனிதருடன் இணைந்து கொள்வதாலும் பிறவி தொடர் கடல் போல நீண்டு கொண்டே இருக்கிறது. பிறருடைய சாபமும் நமக்கு வினைப்பதிவாக தான் வந்து பிறவி தொடர் தொடருது. ரமண மகரிஷியின் குடும்பத்தில் நடந்த சம்பவம் ஒன்று. ரமண மகரிஷி தந்தை பெயர் சுந்தரமையர். ரமண மகரிஷியின் மூதாதையர்ல ஒருத்தர் ஒரு துறவி வந்து பிச்சை கேட்கும் போது அவருக்கு அன்னமிடம் மறுத்து விட்டாராம். அதனால சினமுற்ற அந்த துறவி, இனி உனது சந்ததியில் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒருவர் துறவியாகி பிச்சை கேட்டு அலைவார் அப்படின்னு சபித்தாராம். அது சாபமா வரமான்னு சொல்வதற்கில்லை. துறவியின் வாக்கு என்னவோ பலித்து விட்டது. சுந்தரமையரின் தந்தை வழி சித்தப்பா ஒருத்தர் வீட்டை துறந்து காவி அணிந்து கமண்டலம் ஏந்தி துறவியாகி போய்விட்டாராம். சுந்தர ஐயரின் மூத்த சகோதரர் அடுத்த ஊருக்கு போய் வரேன் அப்படின்னு போனவர் சந்நியாசம் பூண்டு பந்த பாசங்களை எல்லாம் துறந்து அவரும் துறவியானாராம். அப்போ சுந்தரமையரின் குடும்பத்தில் 2 தலைமுறையில் ஒவ்வொருவர் துறவியாகி விட்டார்கள். அப்போ இந்த தலைமுறையில யார் துறவியாக போறாங்க அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு அவங்க வீட்டுல ஒருத்தர் கேட்கும்போது இன்னொருத்தர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு, யார் துறவியானாலும் ஆகாவிட்டாலும் வேங்கடரமணன் துறவியாக மாட்டான், அவனுக்கு சாப்பாடு மீது அவ்வளவு பிரியம் அப்படின்னு சொன்னாராம். பகவான் வந்து ரமணர் சிறு வயதிலேயே தந்தையின் அலுவலக ஆவணத்தில் உள்ள காகிதத்தை எடுத்து காகித கப்பல் செய்தாராம். ஏன்னா அவருக்கு அது ஆவணம்னு தெரியாது சின்ன குழந்தையில. அதனால தந்தை மிகுந்த கோபத்தால இந்த பயல கோவணத்தை கட்டி வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடிந்து சொன்னாராம். அப்ப அவரது சிறு வயதிலே அவருடைய அப்பா சொன்னதும் பலிச்சிட்டு கடைசியா ரமணர் தான் துறவியானார். அப்ப பிறருடைய சாபமும் அவரின் தந்தை சொன்ன சொல்லும் ரமணர் துறவியானார். அப்போ பிறர் சொல்லக்கூடிய சொல்லும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து விடுது. அப்போ நம்ம எண்ணம் சொல் செயலால ரொம்ப கவனமா நல்ல செயல்களை தான் நம்ம செய்யணும். மாணிக்க வாசகர் சொல்றாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானேன்னு சொல்றார். அதாவது அவரவர் கர்ம வினைக்கேற்பதான் பிறப்பு எண்ணிலா பிறப்பாகும். அவரவர் கர்ம வினைக்கேற்ப பிறப்பும் அமைந்து விடுது. அதுதான் விதி. இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து நொந்து போனேனே இறைவா எம்பெருமானே, இனியாவது பிறவா நெறிதந்து என்னை ரட்சிப்பாய் அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டுறார். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, விரும்பிய பல்பொருள் தமை செயல்கள் தம்மை வேண்டியவாறு உலகில் துய்த்து அமைதி காணா பெருங்குறையால் புலன் மயக்கில் பழி செயல்கள் பேரழுத்தம் புறமனத்தில் நடுமனத்தில் சுருங்கிய நற்பதிவுகளை அழிக்கா போக்கால் சுகதுக்க சூழல் இயக்க உயிர் மூலத்தை நெருங்கி உணர்ந்து அதில் இணைய அறிந்திடாத நிலை இவற்றால் மனித உயிர் பிறவி நீளும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிசங்கரர் சொல்வாரு, புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு. நாம் உயிர் வாழ்கின்ற காலத்திலே ஒரு ஜீவனின் கருமையும் தனது சந்ததியினருக்கு கருத்தொடராக செல்லுது. பெற்றோரின் கர்மைய பதிவுகள் குழந்தைக்கு அப்படியே அதுதான் அடிப்படை மூலதனமாகும். அப்ப அந்த பதிவுகளை எல்லாம் தூய்மை பெற்று பிறகு அந்த கர்மையும் களங்க நீங்கிய அந்த காந்த அலைகளாகி வான்காந்தத்துல கலப்புற்று இறைநிலையோடு ஒன்றிவிடும். பதிவுகளுடன் கூடிய கர்மையும் ஒவ்வொரு ஜீவன்லையும் இயங்கி கொண்டிருந்தாலும் அதன் தன்மைகள் வந்து காந்த அலை மூலம் பேரியக்க மண்டலம் முழுவதிலும் பரவி எல்லா உயிர்களிடத்தும் அமைந்த கருமையத்திலும் மோதி பிரதிபலிக்குது. இவ்வாறு ஒரு ஜீவன்ல உள்ள கருமையத்தில் அடையும் குணநலன்களை மற்ற ஜீவன்களின் கருமையங்களை பாதிக்கிறது.
அப்போ முதல் மனிதன்ல இருந்து கருத்தொடராக வந்த அந்த கால அமைப்பினை உற்று நோக்கும் போது அவரவர் குழந்தைகள் ஒத்த கருவமைப்பு பெற்றவர்கள். வான்காந்தத்துல பரவியுள்ள காந்த திணிவான ஆன்மா அவரது எண்ணத்தை ஒத்த கருத்துடையவர் எவரிடமும் போய் சேரும். அதனாலதான் நம்ம கர்மயத்தை தூய்மையாக எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டியது அவசியம். நல்ல எண்ணங்களையே விதைத்து நல்ல செயல்களையே செய்து கர்மயத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, பெற்றோரிடமிருந்து பெற்ற சஞ்சித கர்மம் தான் ஒரு குழந்தைக்கு இருக்கும். அப்ப பெற்றோரிடம் நல்ல பதிவுகளும் இருக்கும், தீய பதிவுகளும் பரம்பரை பதிவுகளா அது வருது. அப்ப இத புண்ணியம் பாவம்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு குழந்தை பெற்ற பதிவு 80% நல்லவை, இப்ப 20% தீயவைன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நல்ல குடும்பத்திலே நல்ல சூழ்நிலையிலே வளர்ந்து பெரியவனாக ஆகும்போது 3 வயது முதல் திருமண வயது வரை நல்ல பதிவுகளையே பெற்றதாக வச்சிட்டோம்னா, இப்போ அந்த குழந்தையின் கர்மயத்துல 80% நல்லவை என்றும் 15% தீயவை அப்படின்னு எடுத்தா கர்மயத்துல பதிவுகள் இருக்குது. அப்ப திருமணம் ஆகி முதல் குழந்தை ஆணோ பெண்ணோ அவருக்கு பிறக்குதுன்னா, அந்த பிறக்கின்ற குழந்தைக்கு அடிப்படை பதிவாக 85% நல்லவையாகவும் 15% தீயவையாகவும் அவங்க பெற்றோரிடம் இருந்து கருத்தொடரா வந்து அமையுது. அப்ப இவருக்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் கழித்து அடுத்த குழந்தை பிறக்குது. இந்த இடைப்பட்ட காலத்திலையும் இவருக்கு நல்ல பதிவே இருந்துச்சுன்னா அவருடைய கர்மயத்துல 86% நல்லவை என்றும் 14% தீயவை என்றும் எடுத்துக்கிட்டோம்னா, இதுதான் 2வது குழந்தையின் கர்மயத்திற்கு அடிப்படை பதிவா போய் சேருது. அதுக்கப்புறம் அவரது வாழ்க்கை தொடருது, மரணம் வரும் வரைக்கும் அவருடைய பதிவுகள் அவருக்கு ஏற்படுது. அப்ப நல்ல பதிவுகளை அதிகமாகவும் தீய பதிவுகள் குறைவாகவும் வாழ்வில் அவருடைய கர்மயத்துல பதியுது. இறக்கும் தருவாயில அவரது கர்மயத்துல 90% நல்லவையும் 10% தீயவையும் இருப்பதாக வச்சுக்கிட்டோம்னா, இறந்த பிறகு வானில் மிதக்கும் இந்த ஆன்மா ஒத்த கருத்துடையவற்றை போய் சேருது. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது, நமது குழந்தைகளுக்கு நாம் கொடுப்பது நல்ல பதிவு பெற்று தூய்மையான கர்மயங்களைத்தான். மற்ற செல்வங்களை விட தூய்மையான கர்மயம் தான் சிறந்தது. அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய சொத்து. அப்ப நம்முடைய வாழ்வின் நோக்கமே கர்மைய தூய்மை செய்வதுதான். 100% நல்லவையாகவும் இருக்கணும். அப்போ அதுதான் நம்முடைய கர்மைய தூய்மை செய்வதுடைய நோக்கமே. இப்ப இப்படி கர்மயத்தை தூய்மை செய்வதற்கு 140 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. 20 ஆண்டிற்கு ஒரு தலைமுறை, தாத்தா மகன் பேரன் அப்படி தொடரும் போது 140 ஆண்டுகளில் இவ்வாறு 7 தலைமுறைகள் ஆவதையே 7 பிறவிகளில் கர்மைய தூய்மை பெற முடியும்னு சொல்றாங்க. அப்ப நம்மகிட்ட வினைப்பதிவு மீண்டும் பிரதிபலிக்காமல் செய்ய 7 தலைமுறை ஆகும். இப்போ ஒரு தலைமுறைக்கு 20 ஆண்டுனா 140 ஆண்டுகள். அப்போ 254 பேருடைய கர்ம வினை பதிவுகள் தான் நம்ம. அப்போ 140 ஆண்டுகள்ல நம்ம திரும்ப ஏதாவது ஒரு தலைமுறையில தீய செயலை செய்யாம இருக்கணும். அப்படி செய்தோம்னா திரும்பவும் அந்த தலைமுறையில இருந்து தான் திருப்பி அடுத்த 7 தலைமுறை ஆகும். அப்போ நம்ம இப்ப 4வது தலைமுறையில மீண்டும் ஒரு தவறு செய்தோம்னா அது 7வது தலைமுறைக்கு திரும்பவும் 7 தலைமுறையாகி அது எழுச்சி வேகம் பெறும். அதனால ஒவ்வொரு செயலையும் நம்ம கவனமா செய்யணும். கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்றாரு, ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை யமனிடம் முடிகின்றது, அவன் யமனிடம் போனதும் நல்லதும் தீயதும் நாட்டுக்கு தெரிகின்றது அப்படின்னு சொல்றாரு. அருணகிரிநாதர் சொல்றாரு, 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனி உனது அபயமெனது உயிர் உடலும் இனியுடல் விடுக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனிதனுடைய பாவ பதிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமே மகான் சொல்லியிருக்காங்க. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே சிக்கல், வாழ்க்கையில் குழப்பம்னு. அப்ப சில சமயம் உடல்ல நோய் வந்து வெளியில் தெரியாம கூட இருக்கலாம். அப்ப என்கிட்ட எந்த பாவமும் இல்லை, பதிவும் இல்லை, நோயும் இல்லை அப்படின்னு நம்ம எண்ணிக்கொள்ள முடியாது. ஒரு செடி வளருது, வளரும் போதே அதுல இலை, பூ, காய், பழம் பார்க்க முடியுதானா? இல்லை. ஆனா அதுல எல்லாமே அடங்கி இருக்கு. அந்தந்த பருவம் வரும்போதுதான்
ஒன்னொன்னா இலை வரும், பூ வரும், காய் வரும், பழம் தெரிய வருது. அதே போலதான் நம் உடலில் உள்ள பழிச்செயல் பதிவுகள் கூட அந்தந்த காலத்திலே, அந்தந்த வயதிலே, அந்தந்த தொடர்பு வரும்போதுதான் அது துன்பமாகவோ நன்மையாகவோ நம்மளுக்கு வருது. இந்த வினைப்பதிவிலிருந்து விடுதலை பெற்று வினை தூய்மை, மன தூய்மை பெற்று இறைவனோடு கலக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு மிகவும் அவசியம். மனிதனின் உடலின் களங்கமான நோய் மக்களுக்கு தாவுவது போலவே உயிரின் களங்கங்கள மக்களுக்கு தாவி அவர்கள் உள்ளத்தால் அனுபவிக்க போகும் இன்ப துன்பத்திற்கு காரணமா அமையுது. இததான் திருவள்ளுவர் சொல்றாரு, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இப்ப பெற்றோரிடமிருந்து ஒருவர் பெற்றுக்கொள்ளும் பாவப்பதிவுகளை சஞ்சித கர்மம் என்றும், 3 வயதிலிருந்து இன்று வரை செய்த செயல்களின் பதிவுகளை பிராரப்த கர்மம் என்றும், சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மமும் சேர்ந்து வரும் புகுவினை தான் ஆகாமிய கர்மம்னு சொல்றோம். அப்போ ஆகினை தவம் செய்து ஆகாமிய கர்மத்தையும், துரிய தவம் செய்து பிராரப்த கர்மத்தையும், துரியாதீத தவம் செய்து சஞ்சித கர்மத்தையும் நாம் போக்க வேண்டும். ஆண்டாள் பாசுரத்துல ஒரு பாடல், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கதை பார்க்கலாம். இறைவன் வந்து ஒரு நாயை உருவாக்கி, நீங்க உங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து காவல் காத்து அனைவரையும் துரத்துங்க அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தர்றேன்னு சொன்னாராம். உடனே அது, நான் 10 ஆண்டுகள் மட்டும்தான் சோர்வில்லாம இருப்பேன், எனக்கு அதனால 10 ஆண்டே போதும்னு சொல்லிச்சான். அப்போ உங்க விருப்பப்படியே அப்படின்னு இறைவர் சொல்றார். அடுத்த இறைவன் ஒரு குரங்கை உருவாக்கி உங்களுக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தர்றேன்னு சொன்னாராம். நீங்க மக்களை மகிழ்ச்சி படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். குரங்கு, எனக்கு 20 ஆண்டுகள்லாம் அதிகம், 10 ஆண்டு போதும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்பவும் இறைவன் உங்கள் விருப்பப்படியேன்னு சொல்லிட்டாரு. பிறகு இறைவன் ஒரு பசுவை உருவாக்கி, நீங்க மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு 60 ஆண்டுகள் ஆயுள் தர்றேன்னு சொல்லியிருக்காரு இறைவன்கிட்ட. உடனே பசு, எனக்கு 20 ஆண்டுகள் போதும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ உங்க விருப்பப்படியேன்னு இறைவன் சொல்றார். முடிவில் மனிதனை உருவாக்கி, நீங்கள் விரும்பியபடியே மகிழ்ச்சியாக வாழுங்கள், சாப்பிடுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள், உங்களுக்கு 20 ஆண்டு ஆயுள் தர்றேன்னு சொன்னாராம். உடனே மனிதன், எனக்கு 20 ஆண்டு போதாது, அது மிகவும் குறைவு, மற்றவர்கள் வேண்டாம் என்ற ஆயுள் காலத்தை, அதாவது நாயின் 10 ஆண்டுகள், குரங்கின் 10 ஆண்டுகள், பசுவின் 40 ஆண்டுகள், அவங்களுக்கு கொடுத்த மீதி ஆண்டுகளை எல்லாம் சேர்த்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே இறைவனும் நீங்க விரும்பியபடியே நடக்கட்டும்னு சொல்லிட்டாரு. உடனே மனிதன்கிட்ட, நீங்க முதல்ல 20 ஆண்டுகள் விளையாடி மகிழ்வீர்கள், அடுத்த 40 ஆண்டுகள் பசுவை போல குடும்பத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள், 10 ஆண்டுகள் குரங்குகளை போல பிள்ளைகளிடம் விளையாடுவீங்க, அடுத்த 10 ஆண்டுகள் நாயை போல அனைவரையும் கூப்பிட்டு குறைத்து வாழ்வீர்கள் என்றாராம். அப்போ இறைவன் அந்த கொடுத்த நாளை சந்தோஷமா வாழ்ந்து போயிருக்கலாம். மனிதனோட ஆசையால நம்ம பிறருடைய ஆயுள் காலத்தையும் சேர்த்து வாங்கி துன்பம் செய்து கஷ்டத்தையும் அனுபவிக்கிறான். அப்போ அதன் மூலம் வினைப்பதிவுகள் அதிகமாகி பிறவி தொடர்தான் நீளுது. அப்போ ஒரு நிமிடம் யோசித்து இறைவன் கொடுத்த ஆயுளை வாங்கியிருந்தா இன்பமா மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்கலாம். மகான்கிட்ட ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டாங்களாம், சுவாமிஜி, பெற்றோர்களின் வினைத்தொடரே குழந்தைகள் என்றால் நற்குணம் படைத்த பெற்றோர்களுக்கு தீய குணம் படைத்த குழந்தைகளும், தீய குணம் படைத்த பெற்றோர்களுக்கும் நற்குணம் படைத்த குழந்தைகளும் உருவாவது எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். மகான் அதுக்கு பதில் சொன்னாங்களாம், பரிணாமத்தில் வந்த பிறவிகளில் எண்ணற்ற பதிவுகள் மனிதனிடம் இருக்கும். அவற்றை ஆழ்நிலை பதிவு, மேல்நிலை பதிவு என்ற 2 வகையா பிரிக்கலாம். தீய குணம் உள்ளே அடங்கி இருக்கும் போது நற்குணம் செயலுக்கு வந்து கொண்டு இருக்கும். அப்போ நல்லதையே செய்வாங்க, நல்ல மனிதனாகவே வாழ்வாங்க. உள்ளே அடங்கி இருக்கும் தீய குணங்களையும் தீய செயல்களையும் விரிப்பதற்கு வாய்ப்பில்லாம இருக்கலாம். அவை கர்மயத்திலே மட்டும் ஆழ்நிலை பதிவா இருக்கும். அவனுடைய வித்தின் மூலம் பிறவி தொடராக தோன்றும் குழந்தைகளிடம் அந்த எண்ணங்கள் எழுச்சி பெறும். அதனால அந்த குழந்தைகள் அவர்கள் பெற்றோர்கள் செய்ய முடியாமல் விட்டுவிட்ட தீய செயலையும் செய்யறாங்க. அதே போலதான் நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒருவரிடம் அடக்கமாகவும் இருக்கலாம். இப்போ வேற வழி இல்லாம கசாப்பு கடை வச்சிருப்பாங்க. அவர் மனசுல நம்ம தூய்மையான பணி செய்தா நல்லது, அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்கலாம்.
அப்போ அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த நல்ல எண்ணத்தையே பதிவாக பெற்றிருக்கும். அப்ப எந்த எண்ணத்தை மனதில் வைத்திருந்து அதை செயல்படுத்த முடியவில்லையோ அவை கருத்தொடரான குழந்தை வாயிலாக செயலுக்கு வரும்போது அத்தகைய குழந்தை உயர்ந்த எண்ணமுடையதாக இருக்கிறது. அதே போல ஒருவர் பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டு இருப்பவர் அதே நேரத்துல வருகின்றவர்கிட்டலாம் என்ன பறிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு பிறக்கும் குழந்தை பிறர் வளம் பறித்தலில் முதலிடம் வகிக்கும். தீய பதிவுகளை தவிர்க்க வேண்டுமெனில் தவத்தினால் விளைவறிந்த விழிப்பு நிலையில் நின்று செயலுக்குரிய விளைவை கணித்து தீய பதிவுகள் இல்லாது காத்து கொள்ளும் நற்பண்பை பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இதனை மனவளக்கலையில் கற்றுக்கொள்ளலாம் என்று அப்படி மகான் சொன்னாங்களாம். இப்ப பிறந்த போது நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல, வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதும் குடல் ஜீரணமாகும் அளவுக்கு மேல யாரும் உணவை உண்ண முடியாது, தான் சுமக்க அளவுக்கு மேல உடைய அணிய முடியாது. இதைதான் ஔவையார் 9 நாழி உடுப்பது 4 முழம்னு சொல்லுவாங்க. நின்றால் கால அளவு, படுத்தால் 6 அடி, இதுக்கு மேல 1 அடி நிலத்தை கூட நம்ம பயன்படுத்த முடியாது. எல்லாமே எல்லை கட்டி இருக்குது. போகும்போது ஒன்றுமே கொண்டு போவதில்லை என்றாலும் தொடர்ந்து என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போதுதான் அவன் ஆற்றிய செயல்கள், அவன் அறிந்த அறிவு எல்லாம் வினையின் பதிவாக அறிவை பரம்பொருளிடத்திலே நெருங்க செய்யக்கூடிய ஒரு பாதையாக வெற்றியாக அமைந்து விடுகிறது. ஆகவே அந்த பெருஞ்சோதியை நாடிய நாட்டம் எல்லாம் தனி பெரும் கருணையை நாடி உலகுக்கு உயிருக்கு செய்த சேவையும் அறநெறியும் இறை வணக்கமும் இந்த இரண்டிலே ஏற்பட்ட பதிவுகளும் தான் மனிதனை தொடர்ந்து போகுமே தவிர வேறு ஒன்றும் தொடர்வது இல்லை. பட்டினத்தார் சொல்றாரு, நீயே உனக்கு சொந்தமில்லை, எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம்? பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று மாறுது, விரும்பு அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுதே. பாடுபட்டு சேர்த்த சொத்து வாரிசிடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவியும் கூடவேவா சாகுது. ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்கிறது. சொந்தமென்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை, நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா உனக்கு அப்படின்னு நிலையாமை தத்துவத்தை சொல்றார். இப்போ ஒரு செயல் செய்தா அந்த செயலுக்கு தகுந்த விளைவு வரும், அதுதான் இறைநீதி. அப்ப எந்த விளைவு வேண்டுமோ அதை அறிந்து அதுக்கு தக்கவாறு நம்ம செயலை செய்யணும். செய்து பயன்பெறுவேன் அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்து விட்டா யாருமே தீய செயல்கள் செய்ய மாட்டாங்க. நான் நல்ல செயல் செய்து பயனை பெறுவேன் என்ற எண்ணம் வந்து இறையுணர்வு வேண்டும், நான் சரியான செயல் செய்துதான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வந்துடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது நாம் எதை செய்வது என்ற ஒரு சிக்கல் வரலாம், அல்லது பெருமளவில் ஒரு மகிழ்ச்சியை கூட வரலாம். அந்த சமயத்துல அந்த சிக்கல்லே அழிந்து விடக்கூடாது, அல்லது அந்த மகிழ்ச்சியிலே நம்ம அழிந்து விடக்கூடாது. நம்முடைய வினைப்பதிவு காரணமாக தான் சிக்கல் வருது, இந்த சிக்கல்ல இருந்து விடுபட வேண்டிய வழி என்ன என்று நினைத்தால் போதும். சிக்கல்லே தவித்து கொண்டிருக்கக்கூடிய மனம் முனையில் இருக்கிறது, அந்த மனதின் அடியிலே இறைவன் இருக்கின்றான். அப்ப அந்த சிக்கலை சீர்த்து வைப்பதற்கு தயாரா இருக்கிறான். அப்போ அவன் வந்து அந்த சிக்கலை தீர்ப்பு வைப்பதற்கும் தயாரா இருக்கிறாரு. அப்போ அவர் பக்கம் நம்ம திரும்புறதுக்கு வழி காணணும். சிந்திக்கக்கூடியவங்க தான் அதை காண்றாங்க. இப்ப சிந்தனைக்குன்னு திரும்பிட்டாலே போதும், மற்றது எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வார். அதைத்தான் இறைவனை நோக்கி நீ 1 அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உண்மையை நம்ம நேரடியா அனுபவபூர்வமாக பல இடங்கள்ல நம்ம உணர்ந்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல நம்ம எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை, நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். வாழ்வில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில மாற்றம் வரும். நம்ம வாழ்வில் நிகழ்பவற்றிற்கு நாமே பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம உணரணும். திருவள்ளுவர் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, மனித பிறவி என்பது அனைவருக்கும் ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடியது. அதனால் போட்டி பொறாமையின்றியும் யாருக்கும் தீங்கு இழைக்காமலும் வாழ்ந்து இந்த மானிட பிறப்பை நிறைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, ஆறறிவும் அதற்கேற்ற அனுபவ கருவிகளும் பெற்ற மாந்தர் அறவழியில் வாழ்வதற்கு இறைநிலையை தெளிவாக உணர வேண்டும். பேரற வாழ்வில் நிலைத்து இன்று வரை பெற்ற தீவினை பதிவுகளை
தூய்மை செய்து கொண்டு பிறவி தொடர் ஒழித்து தெய்வ நிலையோடு ஒன்றி பேரின்பத்தை பெற வேண்டும். ஈதன்றி மனிதன் தெய்வமாகும் உயர் பேறு பெற வழியில்லை. பின்றி வாழ்ந்து உய்வோம் பிறவி பயன் அதுவாம் பெற்று நிறைவு எய்துவோம்னு சொல்றாங்க. புத்தர் சொல்றாரு, தூய்மையான சிந்தனைகளும் செயல்களும் ஒருவனை தொடர்ந்து வரும் நிழலை போன்று என்றும் ஆனந்தத்தை தரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பிறவி பயனை அடைவதற்கு குருவருள் தேவை. அதுதான் நம்மளுக்கு இந்த பிறவியில நல்ல குரு கிடைத்ததே நம்ம செய்த புண்ணியம்தான். நம்முடைய பெற்றோர்கள் செய்த, நம்முடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியம். அதனால மகான் கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம தினந்தோறும் ஒழுங்கா செய்ய வேண்டும். பிறவி தொடராக கூட்டிக்கொண்ட வினைப்பதிவுகளை ஒரே பிறவியில் தூய்மை செய்து கொள்ள அகத்தவ சாதனை இணையற்ற ஒன்றாகும். அகத்தவம் அகத்தாய்வு செய்து நம்மிடம் உள்ள 6 தீய குணங்களை சீரமைத்து நற்குணங்களாக மாற்றி அமைத்து கொண்டால் நம்முடைய நீண்ட கால வினைப்பதிவில் இருந்து விடுபடலாம். வினை பதிவு குறைய குறைய நம்முடைய பிறவி தொடர் அருந்துவிடும். அப்போ நம்ம குருவின் நினைவோடு தவமும் அறமும் செய்து பிறவி பயனை அடைவோம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.